தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிலிப்பைன்ஸின் தெற்கு பகுதியில் உள்ள மிண்டனாவ் தீவின் சரங்கனி மாகாண கடற்பரப்பில் ஜூன் 8ஆம் தேதி காலை 7:37 மணியளவில் ரிக்டர் அளவுகோலில் 7.8 என்கிற தீவிர நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ஜெனரல் சாண்டோஸ் நகருக்கு தென்மேற்கே சுமார் 13 முதல் 32 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடல் பகுதியில் மையம் கொண்டிருந்தது. பூமியின் அடுக்கில் 33 முதல் 55 கிலோமீட்டர் ஆழத்தில் உருவான இந்த நிலநடுக்கம் சுமார் 30 வினாடிகள் வரை நீடித்ததாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இது 1990க்கு பிறகு பிலிப்பைன்ஸை தாக்கிய வலுவான நிலநடுக்கங்களில் ஒன்றாக பதிவாகியுள்ளது. தற்போது வரை கிடைத்த தகவல்களின்படி நிலநடுக்கத்தால் குறைந்தது 15 முதல் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். 130 முதல் 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். ஜெனரல் சாண்டோஸ் நகரில் ஜோலிபி உணவகம் உள்ளிட்ட வணிக வளாகங்கள், ஷாப்பிங் மால், பள்ளிகள், மருத்துவமனைகள், பாலங்கள் மற்றும் குடியிருப்புகள் உள்ளிட்ட பல கட்டடங்கள் இடிந்து தரைமட்டமாகின. மின்வெட்டு மற்றும் தகவல் தொடர்பு சேவைகளும் பாதிக்கப்பட்டன. டாவோ நகரிலும் கட்டடங்கள் சேதமடைந்ததாகவும் மக்கள் பீதியில் தெருக்களுக்கு ஓடியதாகவும் வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. பிலிப்பைன்ஸ் புவியியல் ஆய்வு மையம் மற்றும் பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் ஆகியவை உடனடியாக சுனாமி எச்சரிக்கை விடுத்தன. 1 முதல் 3 மீட்டர் உயரம் வரையிலான அலைகள் எழக்கூடும் என எச்சரிக்கப்பட்டது. சரங்கனி, டாவோ, ஓசிடென்டல், சுல்தான் குடாரத் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உயரமான பாதுகாப்பான இடங்களுக்கு உடனடியாக செல்லுமாறு அதிபர் பெர்டினாண்ட் மார்கோஸ் ஜூனியர் அறிவுறுத்தினார். 1 மீட்டர் உயர சுனாமி அலைகள் சில கடற்கரைகளில் பதிவாகின. தற்போது சுனாமி அச்சுறுத்தல் பெருமளவு குறைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மீண்டும் அதிர்வுகள் தொடர்ந்து ஏற்பட்டு வருகின்றன. நிலச்சரிவு அபாயம் உள்ளதால் மக்கள் சேதமடைந்த கட்டடங்களுக்குள் நுழைய வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த நிலநடுக்கம் இந்தியா, இந்தோனேஷியா, மலேசியா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளிலும் சுனாமி எச்சரிக்கையை ஏற்படுத்தியது. பிலிப்பைன்ஸ் அதிபர் மார்கோஸ் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அவசர நில நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.